மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து பல்வேறு இடங்களில் தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேல். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த தாக்குதல் சம்பவத்தினுடைய தற்போதைய நிலை என்னவாக தகவல் வெளியாக இருக்கிறது? நிலவரம் என்ன? இஸ்ரான் மற்றும் ஈரான் போரின் தொடர்ச்சியாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது இஸ்ரேல். குறிப்பாக ஹிஸ்புல்லா பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பின் பல்வேறு உட்கட்டமைப்புகளின் மீது இஸ்ரேல் சரமாரியாக தாக்குதலை நடத்தி வருகிறது. பெய்ரூட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய ராணுவ உட்கட்டமைப்புகள், நிர்வாக கவுன்சில் அலுவலகம், ஆயுத கிடங்குகள் ஆகியவற்றை குறிவைத்து இந்த சரமாரி தாக்குதலை நடத்தி வருகிறது. ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பு தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய சுமார் 53 கிராமங்களை சேர்ந்த பொதுமக்களை வெளியேற்றுமாறு இஸ்ரேல் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. என்றால் தங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்த போவதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் அவர்களை கிராமத்தை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியிருந்தது. இதனை தொடர்ந்துதான் தற்போது ஹிஸ்புல்லாவினுடைய பல்வேறு உட்கட்டமைப்புகளை குறிவைத்து இவர்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். நேற்று இரவு முழுவதும் கிட்டத்தட்ட சுமார் 26 ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் மீது இஸ்ரேல் ஏவி இருப்பதாக கூறப்படுகிறது. பதிலுக்கு ஹிஸ்புல்லாவும் சும்மா இருக்கவில்லை, அவர்களும் தங்களுடைய பதில் தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். நேற்று இரவு முதல் தற்போது வரை சுமார் 14 ராக்கெட்டுகள் மற்றும் ஏவுகணைகள் ஆகியவற்றை இஸ்ரேலின் மீது ஏவி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இஸ்ரேல் மற்றும் லெபனான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள பகுதிகளில் 5 கிலோமீட்டர் பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டை சார்ந்த பொதுமக்கள் அங்கிருந்து வெளியேறுமாறு ஹிஸ்புல்லா அமைப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறது. என்றால் எல்லை பகுதிகளில் இஸ்ரேல் நாட்டை குறிவைத்து நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம், எனவே 5 கிலோமீட்டர் தூரத்திற்குள் இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டவர்கள் வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறது. லெபனானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், உட்கட்டமைப்புகள் ஆகியவற்றின் மீது குறிவைத்து நடத்தக்கூடிய இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பதிலளிக்காமல் விடமாட்டோம் எனவும் ஹிஸ்புல்லா அமைப்பு தற்போது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.